சைந்தவி சிவி பிரகாஷ் என்ன சொன்னாங்க, அவர் ஷூட்டிங் போனால் வேறு பெண்களோட நிறைய பழகிறாரு. அப்போ இது அவளுக்கு பிடிக்கல. கல்யாணம் பண்ணிட்ட பிறகு அந்த மனைவியோட தனுஷை பற்றி சொல்லுவாள். தனுஷும் அப்படிப்பட்டாள். உன் ரசிகனா என் தலைவர் 2 மணிக்கு வச்சுட்டா இருப்பா, நான் கூட வச்சுக்கிறேன்னா கதியை. இவ்வளோ கட்டுப்பாடாக வளர்ந்த குடும்பத்திலேயே இப்போ ஐஸ்வர்யா பற்றி தனுஷ் பற்றி ரொம்ப வருத்தத்தக்க செய்திகள்லாம். கோடிகள் எல்லாம் முக்கியம், கதை களம் முக்கியம், அதை எடுத்து சொல்லுகிற விதம் முக்கியம். இங்கே பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் வாழ்ந்தால் போதும் என்று நினைப்பவர்கள் ஏராளமாக இருக்காங்க. விஜய் இப்போ இதோடு விட்டு போகிறார். சிவகார்த்திகேயன் வர்றாரு, ஜெயம் ரவி வருவார், சூர்யா ஒரு பெட்டிக்குள்ள அடங்கிட்டார் ஓடிடி. அது வரைக்கும் நடிக்கிறதுன்னு உறுதி. எம்ஜிஆர் அப்படித்தான் ஆயிடுவாங்க. அதனால் மக்கள் தங்க இதயத்தில் ஏந்தி கொண்டார். இப்போ விஜய் என்ன ஆகி மக்கள் இதயத்தில் இடம் பிடிப்பார். இப்போ ஓரளவுக்கு இருக்கார், நம்ம குறை சொல்லலாம். இது அரசியல் ரொம்ப சிரமம். இன்னும் கொஞ்ச நாள்ல அட்டாக் பண்ண போறாங்க பாருங்க ஒவ்வொரு கட்சிக்காரங்க. ஆரம்பத்தில் எல்லாம் வாழ்த்துவான், பாராட்டுவான். கொஞ்ச நாளாச்சுன்னா ஒரு சின்ன குறை கூட பூத கண்ணாடி வச்சுப்பாங்க. விஜய் த்ரிஷாவா இருக்கட்டும், விஜய் கீர்த்தி சுரேஷா இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் வந்து உண்மையா இல்லைன்னா சும்மானா அவர் வந்து அரசியல் வளர்ச்சியை வந்து கெடுக்கணுன்றதுக்காக பண்றாங்களா? இல்லை, நெருப்பில்லாமல் புகையாது. டைரக்டர்ஸ் அவர் பிறந்த சமுதாயம் இதை பாதிக்கப்பட்டு அந்த வேதனைகள் அவர் இருக்கும் போது இவங்க சினிமாவில் கஷ்டப்பட்டு பெருசா வந்த பிறகு அந்த விஷயத்தை தொட்டு இப்போ வெளியே சொல்றாங்க. மூன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இருக்கிறவங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு தயாரிப்பாளர், விநியோகஸ்தர், அதை தாண்டி நல்ல நடிகர், இயக்குனர், இந்த மாதிரி பல முகங்களை கொண்டவங்க தான். ஸோ நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க கே ராஜன் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கேன். தமிழுக்கும் அமிர்தம் என்ற பெயர். அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். மகாகவி பாரதிதாசன் வாழ்க. ஸோ தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் விநியோகஸ்தர், அதை தாண்டி இயக்குனர், இந்த மாதிரி உங்களுடைய கெரியரே பிஸியா இருந்தது. ஸோ இப்போ ஏன் நீங்க வந்துட்டு படம் தயாரிக்கிறது இல்லை, இல்லைன்னா வந்து ஏன் வந்து கதை எழுதுறதும் எப்படி ட்ராப் ஆச்சு? கதை எழுதுனா படம் எடுக்கணும், படம் எடுக்கணும்னா கோடிக்கணக்காக பணம் வேணும். முன்ன நாங்கள் லட்சக்கணக்கில் பணம் எடுத்தவங்க. மேக்சிமம் நான் படம் எடுக்கும் போதெல்லாம் 50 lakhs, ஸ்மால் பட்ஜெட் பிக்சர் தான். 50 lakhs ஒரு படம் எடுப்பேன். நிறைய பேர் எடுப்பாங்க. அதை விட ஆச்சரியம், புரட்சி எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த காலங்களில் 30 லட்சத்துல ஒரு படம் உருவாகும். இப்போ மலையாளத்துல பாத்தீங்கன்னா ஒரு படத்துல லீட் ரோல்ல ரொம்ப மாசா நடிச்சிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிருத்திவிராஜோடைய ஆடு ஜீவிதம் படத்தை சொல்லணும். ஆனா அடுத்த படமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஹீரோவா கூட பண்ணிருப்பாரு. அப்படி வந்த படங்கள் தான் வந்துட்டு குருவாயூர் அம்பல நடையில். ஆனா அந்த மாதிரி ஏன் தமிழ்ல பண்ண மாட்டாங்க? ஒரு ஒரு அந்த மாதிரியான ஹீரோக்கள் நீங்க தமிழ்ல பார்க்க முடியாது. ஈகோ, நான் ஹீரோ, வேற யார் ஹீரோ கிட்டே நம்ப மாட்டேன். தெலுங்குல கூட நடிக்கிறாங்க. ஆமா, 2 ஹீரோ. தமிழ்ல அந்த பழக்கம் இல்லாம போயிடுச்சு. அதனால அது அவங்க இஷ்டம், நம்ம என்ன பண்ண. இல்ல அது பட்ஜெட் காரணத்தினால எடுக்காம இருக்கிறாங்க. இப்போ பேன் இந்தியான்னு சொல்லி ஆமா பொன்னியின் செல்வன் எடுத்தாங்க. மணிரத்னத்துக்காக எல்லா ஹீரோவும் சொல்லலாம். வேற யாருன்னா கூப்பிட்டா வருவாங்களா? இப்ப என்ன பண்றாங்க, பெரிய டைரக்டர்ஸ் பேன் இந்தியா மாதிரி ஆல் லாங்குவேஜஸ் ஹீரோஸ் போடுறாங்க, சேர்க்கிறாங்க. அப்படி கல்கின்னு ஒரு படம் கூட அமிதாப் பச்சனா இருந்து கமலஹாசன்ல இருந்து எல்லாருமே இருக்காங்க. தர்பார்லயும் மலையாளம், தர்பார்ல ஜெயிலர்ல ஆமா கெஸ்ட் அப்பியரன்ஸ்ல எல்லாம் வந்திருப்பாங்க. கன்னடம், தெலுங்கு ஹீரோஸ். அப்போ ஆல் ஏரியா ஸ்டேட் கவர் பண்றதுக்காக படம் எடுக்கிறாங்க. அது பேன் இந்தியா மாதிரி பெரிய லாபத்தை தருது. ஆனா இப்ப மத்த லாங்குவேஜ் படங்கள்ல பார்த்தோம்னா மத்த ஹீரோஸ், இப்போ சிவராஜ்குமார் வந்துட்டு கன்னடத்துல பெரிய அளவுல சூப்பர் ஸ்டார். ஆனா அவர் வந்து தொடர்ச்சியா படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. வருஷத்துக்கு ஒரு படம் இல்ல 2 படம்ன்ற மாதிரி எடுத்தாம என்னால வந்து சக தொழிலாளர்களும் வந்து பயனடைகிறாங்க, அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் படம் பண்றேன். அதே மாதிரி மம்முட்டி அவர்களா இருக்கட்டும், இல்லைன்னா வந்துட்டு மோகன்லால் அவர்களா இருக்கட்டும், அவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு படம் 2 படம் இல்லாம அடுத்தடுத்து அவங்களுடைய படங்கள், ஒரு படம் முடிஞ்சதுன்னா அடுத்த படம்ன்ற மாதிரி
அவங்களுக்கு தொடர்ச்சியா வேலை நடந்துகிட்டே இருக்குது. ஆனா தமிழ்ல அப்படி நம்ம வந்து பார்க்க முடியாது. சுருக்கமா சொல்லட்டா, அவர்கள் எல்லாம் தொழிலை தெய்வமாக நினைக்கிறார்கள். தொழிலை தெய்வமாக நினைச்சு நம்மால் தொழிலாளர்களும் வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு செய்கிறாங்க. இங்க பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் வாழ்ந்தால் போதும் என்று நினைப்பவர்கள் ஏராளமா இருக்காங்க. நான் யாரெல்லாம் சொல்ல, பொதுவா சொல்றேன். அதனால வருஷத்துக்கு ஒரு படம் நம்ம நிறைஞ்சா போதும் அப்படின்னு நினைக்கிறேன். தொழிலாளி இருக்கானே, இதை நம்பி ஆயிரக்கணக்கான தொழிலாளி இருக்கான என்ற எண்ணம் இருந்தா வருஷத்துக்கு இப்போ அஜித்தெல்லாம் வருஷத்துக்கு 2 படம் பண்ணலாம். விஜய் இப்போ இதோட விட்டு போறாரு. சிவகார்த்திகேயன் வர்றாரு, ஜெயம் ரவி வருவாரு, சூர்யா ஒரு பெட்டுக்குள்ள அடங்கிட்டாரு. ஓடிடி அது வரைக்கும் நடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. இப்ப அவரது ஒரு பேன் இண்டியா படம் ரெடி ஆகிட்டு இருக்குங்களே. அந்த மாதிரி அவங்க சில நோக்கத்தோடு போறாங்க. அதை நம்ம வந்து பதில் சொல்ல முடியாது. அவங்கவுங்க இஷ்டம் அது. அதை நம்ம கேள்வி எல்லாம் கேட்க முடியாது. ஸோ விஜயுடைய அடுத்த நகர்வை எப்படி பாக்குறீங்க? இல்லை, அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு, தலைவர் ஆயிட்டார், நடிகர் தலைவர் ஆனார். இனி மக்களை கவர்ந்து ஓட்டு பெறுவதற்கு என்னென்ன தேவையோ அதை பண்ணணும். இப்போ வரைக்கும் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய செயல்பாடு சிறப்பா இருக்கு. ஆனால் இதெல்லாம் ஓட்டு. மாணவர்கள் இன்னைக்கு +1 +2 மாணவர்கள் நாளைக்கு ஓட்டு போடுவாங்க அடுத்த எலெக்ஷன். ஆனா இந்த ஓட்டு பத்தாது. இதை தாண்டி மக்கள் இருக்காங்க கிராமத்துல, குக்கிராமத்துல. அந்த மக்களை எப்படி கவர போறாரு? அவங்களை ஈர்ப்பதற்கு என்ன கொள்கை தர போறாரு? இப்ப இருக்கிற கட்சிகள் டிஎம்கே பவர்ஃபுல் பார்ட்டி, அதுக்கு அடுத்தது ஏடிஎம்கே. டிஎம்கேக்கு துணை நிற்கிற விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து எல்லா கட்சிகளும் பவர்ஃபுல், ஒரு கட்டுப்பாட்டோட போற கட்சி. ஏடிஎம்கே கொஞ்சம் இப்போ கஷ்டத்துல இருக்கு, சரி பண்ணுவாங்க. அதனால இதெல்லாம் மிஞ்சி விஜய் வரணும். இவங்க சொல்லாத கொள்கையா இவர் செய்யாத, இப்பவே நல்ல திட்டங்கள் ஏராளமா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ண போறோம்? இதை தாண்டி என்ன பண்ண போறாரு? அரசியல் என்பது வேறு, நடிப்பு என்பது வேறு. எழுதி கொடுத்ததை பேசுறது வேற. மக்கள் கிட்ட நம்ம என்ன செய்ய போறோம்? மக்கள் கிட்ட ஐக்கியமாகணும். எம்ஜிஆர் அப்படித்தான் ஐக்கியமானார். அதனால் மக்கள் தன் இதயத்தில் ஏந்தி கொண்டார்கள். இப்ப விஜய் என்ன ஆகி மக்கள் இதயத்தில் இடம் பிடிக்க போறார். இப்போ ஓரளவுக்கு இருக்கார், நம்ம குறை சொல்ல. இது அரசியல் ரொம்ப சிரமம். இன்னும் கொஞ்ச நாள்ல அட்டாக் பண்ண போறாங்க பாருங்க ஒவ்வொரு கட்சிக்காரங்க. ஆரம்பத்தில் எல்லாம் வாழ்த்துவான், பாராட்டுவான். கொஞ்சம் நாளாச்சுன்னா ஒரு சின்ன குறை கூட பூத கண்ணாடி வச்சு பார்ப்பான். அதான் அரசியல். அதெல்லாம் மீறி விஜய் வரணும். இப்ப ஆனா அவர் அரசியலுக்கு வந்ததுனால இது தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய பாதிப்புன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அவருடைய படங்கள் வந்து நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்துட்டு இருந்தது. தயாரிப்பாளர்கள், நாங்க விநியோகஸ்தர் முதல் கொண்டு எல்லாருமே, தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க, இவர் படம் வருதுன்னா நாங்க தைரியமா வாங்கி பண்ணுவோம் அப்படின்னு. அவரால் பல பேர் லாபம் அடைந்தார்கள். பல தொழிலாளர் குடும்பங்கள் வாழ்ந்து இதுவரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஆனா படத்தை நின்னா இன்னொரு ஹீரோ வர போறாரு. இப்போ ஒரு 2-3 ஹீரோ வந்துட்டாங்க. அசோக் செல்வன், மணிகண்டன், இன்னொரு யாரோ சொல்றாங்க, ஹரிஷ் கல்யாண், யாருன்னு தெரியல, யாரோ வந்துகிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த இடத்த ஃபில்லப் பண்ண ஒரு விஜய் சேதுபதியோ, சிவகார்த்திகேயனோ, ஜெயம் ரவியோ இன்னும் இருக்காங்க நடிகர்கள். அவங்கெல்லாம் யாரோ ஒரு வந்துருவாங்க. அதனால வெற்றிடம் என்பது சினிமாவில் இல்லை. ஒரு 4 நல்ல படம் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அவன் பெரிய ஹீரோ. 50 கோடி வாங்கினா 100 கோடி ஆகும். அதுதான் அவங்களுடைய வளர்ச்சின்றீங்க. 100 ஆக்கிடுவாங்க. 100-150. விஜய் அவர்கள் மேல இப்ப சுத்தி அதிகமான ஒரு என்ன சொல்ற ரூமர்ஸ் சொல்றதா, இல்லைன்னா வந்து பல பேர் பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், விஜய் த்ரிஷாவா இருக்கட்டும், விஜய் கீர்த்தி சுரேஷா இருக்கட்டும், சோ இதெல்லாம் வந்து உண்மையா இல்லைன்னா சும்மானா அவர் வந்து அரசியல் வளர்ச்சியை வந்து கெடுக்கணும்ன்றதுக்காக பண்றாங்களா? இல்ல இல்ல, நெருப்பில்லாமல் புகையாது. ஏதோ ஒன்று இருக்கிறது இருக்கு. அந்த ஃபேமிலி பற்றி பேச வேண்டாம். ஏன்னா ஃபேமிலி
அது அவங்க சொந்தத்தை அது அவங்க பார்த்துக்கிற லாப நஷ்டத்தை அவங்க பார்த்துக்கிறாங்க. பட் நீங்கள் சொன்னதை நானும் கேள்விப்பட்டேன். ஓகே. உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவர் மனைவி குழந்தைகளோட நல்லா வாழணும், அப்பா அம்மாவை சேர்த்துக்கிட்டு வாழணும். ஓகே. ஸோ இப்போ சினிமாவில் பார்த்தீங்கன்னா அதுவும் நல்ல பிரபலமா இருக்கக்கூடிய பெரிய பெரிய அளவில் இருக்கிற நடிகர்கள் அண்ட் நடிகைகள் அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய இப்போ நம்ம டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்க முடியுது. அவங்க அவ்வளவு தூரத்துக்கு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒற்றுமையா இத்தனைக்கும் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டவங்களா இருக்கிறாங்க. பல வருடங்கள் நாங்க வந்து ஒன்னா வாழ்ந்தாங்க. நிறைய விஷயங்கள் அவங்களுடைய ஸ்வீட் மெமரிஸ்லாம் நம்ம வந்து சோஷியல் மீடியால ஷேர் பண்ணி எல்லாம் பார்த்திருக்கிறோம். ஆனா இப்போ வந்து தொடர்ந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி டிவோர்ஸ்ன்றது எப்படி ஒழுக்கக்கேடுதான். தமிழ் பண்பாடே ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருவனுக்கு ஒருத்தி என்பதுதான் தமிழ் பண்பாடு. அது தமிழ் மக்கள் வாழ்க்கையில் கோடிக்கணக்காக பின்பற்றாங்க. சினிமாவில் அது சிலர் வாழறாங்க, ஒருவனுக்கு ஒருத்தி வந்து மகிழ்ச்சியாக வாழறாங்க. ஆனால் சிலர் மாறி மனைவி இருக்கும்போது நடிக்கிற போது தப்பாக நடக்கிறது, வேற பெண்களோடு பழகிறது, அது இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு தகராறு. இப்போ சைந்தவி ஜிவி பிரகாஷ் என்ன சொன்னாங்க, அவர் ஷூட்டிங் போனால் வேறு பெண்களோட நிறைய பழகிறாரு. அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு, தப்பான பொண்ணு இல்லை. அப்போ இது அவளுக்கு பிடிக்கல. கல்யாணம் பண்ணிட்ட பிறகு அந்த மனைவியோட தனுஷை பற்றி சொல்லுவாங்க. தனுஷும் அப்படிப்பட்ட ஆள். அதனால யாரையும் நமக்கு தெரியல, பட் கேள்வி, இதெல்லாம் கேள்வி. அதனால்தான் அந்த மனக்கசப்பு வந்து விலகிறதுக்கு காரணம் அதுதான் என்பதை நான் கேள்விப்பட்டது. அதே போல இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா கல்யாணம் ஆகிருக்கூடிய வரலட்சுமி சரத்குமாரா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து சுனேனா நடிகை சுனேனாவா இருக்கட்டும், இவங்களை வந்து டிவோர்ஸ் ஆனவங்களை வந்து மறுபடியும் திருமணம் பண்றாங்க. இவங்களுக்கு வந்து முதல் திருமணமா இருக்கும், ஆனா அவங்களுக்கு வந்து இரண்டாவது திருமணம் இல்ல மூன்றாவது திருமணமா இருக்கக்கூடியவங்களை கல்யாணம் பண்றாங்களே. இது எப்படி பாக்குறீங்க? இது வந்து இப்ப இருக்கக்கூடிய சொசைட்டில நல்ல விஷயம். இதுக்குள்ள நான் போக விரும்பல, ஏன்னா வேற சில விஷயங்கள்லாம் உள்ள வந்துடும், சொல்ல விரும்பல, வேண்டாம். ஓகே, இது வேண்டாம். அண்ட் இப்போ எடுக்கக்கூடிய படங்களை நிறைய பேரு நிறைய விஷயங்கள் அண்ட் எடுக்கிற படமே வந்து பாத்தீங்கன்னா ஜாதி ரீதியா எடுக்கிறாங்க. இல்லைன்னா வந்து ஜாதியை பார்த்துதான் வந்து சினிமாவில வந்து வாய்ப்பு கிடைக்கிறதோ, இல்லைன்னா அவங்க ஜாதி சம்பந்தப்பட்டவங்களை வச்சு எடுக்கிறாங்க, ஏதாவது ஒரு விதத்துல ஜாதி பாக்குறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இது வந்து அந்த காலத்துல இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஜாதி பாக்குறது அந்த காலத்துல ஜாதி இருந்தது. எம்ஜிஆர் படத்தெல்லாம் பார்த்தா தர்மலிங்கம் மோதியார், வேலாயுதம் பிள்ளைன்னே பேர் வரும், ஜாதி பேரே வரும். இந்த மோதியார் என்னையா பண்ணுறான் அப்படின்னே வரும். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்து இந்த பேரெல்லாம் வைக்கக்கூடாது, ஜாதி பேருன்னு தெரு பேரே வைக்கக்கூடாதுன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சது. இப்போ சமீப காலமாக சில டைரக்டர்ஸ் அவர் பிறந்த சமுதாயம் ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த வேதனைகள் அவர் இருக்கும் போல இருக்கு. இவங்க சினிமாவில் கஷ்டப்பட்டு பெருசாக வந்த பிறகு அந்த விஷயத்தை தொட்டு இப்போ வெளியே சொல்றாங்க. படங்கள் எடுக்கிறது இல்ல பேசுறதுன்றது வேற, ஆனா ஜாதி ரீதியா ஒருத்தவங்களை தாக்குதலோ இல்லைன்னா அரசியல் முதல் கொண்டு ஜாதி பாக்குறாங்க, இல்லைன்னு மேடையில பேசுவாங்க. இப்ப விக்கிரவாண்டி தொகுதி யார் கேண்டிடேட்? அங்க அதிக சமுதாயம் இருக்கு இல்லையா, அவங்க தான் கேண்டிடேட். அப்போ ஜாதியை பார்த்தாங்களா? வேற சமுதாயம் கொடுக்க வேண்டியதானே, கொடுக்கல. அந்த எது அதிகமாக இருக்குமோ அந்த சமுதாயம் தான் இப்போ வேட்பாளர். அப்போ சினிமா உலகத்துக்கு அறிவு சொல்லுகிற அரசியலே அப்படின்னா சினிமா வியாபாரம், எது ஜெயிக்குமோ அதை கொஞ்சம் சொல்லுவாங்க. அதனால அது தப்பு இல்லை. அதை மறைமுகமாக சொல்லு, நேரடியாக சொல்லி இனக்கலவரம், மதக்கலவரம், ஜாதி கலவரம் வர்ற மாதிரி படம். இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தனுஷ் அவர்களை பத்தி சொல்லியிருந்தீங்க சார். சோ அவருக்கு பத்தின விஷயங்கள் நிறையவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. யார் வீட்டுல ஏதாவது ஒண்ணுனாலும் தனுஷ்க்கு சம்பந்தம் இருக்கும்ன்ற மாதிரி ஒரு பக்கம் பேசுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சுச்சி லீக்ஸ்ன்றது மறுபடியும் இப்ப வந்து சுச்சி அவர்களே இப்ப நிறைய விஷயம் அதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து நான் பண்ணல, அவங்க பண்ணாங்க, இவங்க பண்ணாங்க, அண்ட் இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு
கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்தாங்கன்ற மாதிரி தனுஷ் மற்றும் அவங்களுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் கார்த்திக் அவங்கள பத்தி எல்லாம் கூட சொல்றாங்க. சோ இதெல்லாம் எப்படி மறுபடியும் இதை ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் நினைக்கிறேன்? சுசின்னு சொன்னீங்களே, அவங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? எல்லார பத்தியும் சொல்றாங்களே, அவங்க வேற வேலை பார்த்தாங்களா இல்லையா? இதுதான் வேலையா? அவங்களும் அந்த டீம்ல இருந்திருக்கிறாங்க. அவங்களும் அப்படி நடந்துக்கிட்டாங்களா? அதான் ஆமா, டீம்ல இருந்தாங்கன்னா அப்படி இருந்திருக்காங்க. ஒரு பார்ட்டியில் இது நடக்குது, கொக்கைனும் ஏதோ ஒரு கொடுக்குறாரு கமலஹாசன், பார்ட்டியில் கொடுத்தாரு, அப்படிலாம் நீங்கள் சாப்பிட்ருப்பாங்க, கலந்துருப்பாங்க. அதாவது சில விஷயங்கள ரகசியமாக வச்சுக்கணும். திடீர்னு இப்போ அது சொன்ன பிறகு இந்த அம்மா பேர் பெருசாகிடுச்சு. எல்லா மீடியாக்களும் அதை ஒரு பேட்டியாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால குறை அந்த அம்மா கிட்ட இருக்கு. நடிகர்கள்கிட்ட சிலர்கிட்ட இந்த மாதிரி சபல புத்தி, குடும்பத்து கலவரத்துக்கு அதான் காரணம். தன் மனைவி விட்டுட்டு மற்றவங்களெல்லாம் தேடி தேடி போகும்போது மனைவிக்கு வருத்தம் வர்றது இயற்கை. அதனால குடும்பத்து கலவரம் வரும். அதனால அது இல்லாமல் நடந்துக்கிட்டு ஒழுங்கா இருந்தாங்கன்னா மக்களுக்கு இது கெடுதலாக வரக்கூடாது. ஏன்னா சினிமாக்காரனை ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்றான். நீ பண்ற தவறுகள் மக்களை பாதிக்கூடாது. உன் ரசிகனா என் தலைவர் 2 மணி வச்சுட்டா இருப்பான், நான் கூட வச்சுக்கிறேன்னா கதி என்ன? அதனால உங்களால் பணம் கோடி கோடியா சம்பாதிக்கிறீங்க, நல்லதை செய்யுங்க, நல்ல கருத்தை சொல்லுங்க, ஒழுக்கக்கேடா வாழ்ந்து உன் ரசிகனையே அது கெடுத்துறாதீங்க. இதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்களுடைய பசங்களை வந்துட்டு அவர் வளர்த்த விதம் ஒண்ணு இருக்குது. அவங்களுக்கு நேரத்துல கரெக்டா கல்யாணம் பண்ணி அடுத்தடுத்து அவங்க குடும்பத்தை பாத்துக்கிறதுன்றது. சோ இது சரியான அவருடைய வளர்ப்பு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உலக நாயகன் கமல்ஹாசன் அப்படி பார்க்கும்போது அவங்களுடைய பசங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரீடம் கொடுத்து இப்போ வரைக்கும் அவங்க எப்படி நினைக்கிறாங்களோ அப்படிதான் அவங்களுடைய லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸ்ருதி ஹாசனா இருக்கட்டும், அக்ஷரா இருக்கட்டும். இது இல்ல கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? இல்ல, கமலஹாசனுடைய அவங்க பழக்க வழக்கம் அப்படி எல்லாருக்கிட்டே எல்லா மாதிரியும் பழகலாம். ஏன்னா அவரே அப்படித்தானே, அவர் எல்லாருக்கிட்டையும் பழகணும் வர்றாங்க. அதனால தான் பிள்ளைகளையும் கட்டுப்பாடு இல்லாம அது சமுதாயத்துக்கு ஒத்து வராது. சமுதாயம் என்பது சில நாகரிக ஒழுக்கங்களை கொள்ளும். அது அவர் இல்லை. ரஜினி சார் ஒரு நல்ல குடும்பஸ்தர், கல்யாணம் பண்ண மனைவியோட காலமெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவர் குடும்பத்துல பொண்ணு ஏதோ ஒரு இப்படி அப்படி கேள்விப்பட்டோம். ஆனா ஒழுக்க நெறி உள்ளவர். பிற்காலத்துல அவர் ஒரு லெவல் நல்ல குடும்பஸ்தான், ஒரு ஞானி மாதிரி ஆயிட்டார். ஞானி மாதிரி ஆகி அடுத்தவங்களுக்கு எடுத்துக்காட்டா விளங்குற அளவுக்கு வந்தார். அப்படித்தான் வாழணும். ரஜினி சார் மேல நல்ல குடும்பஸ்தானா வாழணும், மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டா வாழணும். கமல் சாரை போல பிள்ளைகளை கண்டபடி வளர்க்கறது தப்பு. ஓகே, அவ்வளவு ஃப்ரீடம் கொடுக்க கூடாது அப்படின்றீங்க? கொடுக்கவே கூடாது. ஃப்ரீடம் கொடுத்தாருன்னா ஒழுக்கக்கேடுகள் நிறைய வரும். பட் பாரு, தனுஷ் அவர் மக இவ்வளோ கட்டுப்பாடா வளர்ந்த குடும்பத்திலேயே இப்போ ஐஸ்வர்யா பத்தி தனுஷ் பத்தி ரொம்ப வருத்தத்தக்க செய்திகள்லாம் வந்து, அப்போ கட்டுப்பாடா வளர்த்த குடும்பத்திலே எப்படி இருக்குன்னா கட்டுப்பாடு இல்லாத குடும்பத்திலே எப்படி இருக்கும்? இது கட்டுப்பாடா இருந்ததால வெளியே வந்தது, கட்டுப்பாடு இல்லாததால கட்டை விட்ட மாடு மாதிரி போயிடுச்சு. பட் அவங்க பசங்களுக்கு சுதந்திரம் கொடுத்து வளர்க்குறதும் கரெக்டான ஒரு விஷயம் தானே சார்? எவ்வளோ சுதந்திரம் கொடுப்பீங்க? எவ்வளோ சுதந்திரம்னு ஒரு கட்டம் இருக்குல்ல. வாழ்க்கை நெறின்னு ஒன்று இருக்கு, தமிழ் பண்பாடுன்னு ஒன்று இருக்கு, கலாச்சாரம். இதுக்குள்ள சுதந்திரம் வாழட்டும். அதுதான் என்னுடைய நூல். அண்ட் இப்ப சின்ன படங்கள்லாம் எடுக்க முடியல, படம் எடுக்கிறதுக்கான அளவுக்கு இப்ப பினான்ஸ் இல்ல, காசு அந்த அளவுக்கு யாரும் இன்வெஸ்ட் பண்றதுக்கும் இல்ல சொன்னீங்க சார். இப்ப ரீசெண்டா கூட விஷால் அவர்கள் சொல்லியிருந்தாரு, 1000 கோடி இருந்தா மட்டும் படம் எடுக்கிறதுக்கு வாங்க, இல்லைன்னா வராதிங்க அப்படின்னு ஓப்பனாவே சொல்லியிருந்தாரு. அப்ப நீங்க சொல்றதும் அது சொல்றதும் சரின்ற மாதிரி தானே வருது? 1000 கோடி எல்லாம் சும்மா 5 கோடி இருக்கல படம் எடுக்காதீங்க அப்படிலாம் சொன்னாரு. எடுக்கலாம். இப்போ சக்ஸஸ் ஆன படங்கள்லாம் 5 கோடி உள்ள படம் தான். டாடா, குட் நைட், போர் தொழில்,
இதெல்லாம் 5 கோடிக்குள்ள இல்லையா? கதையை நீங்க வகுத்துக்கிட்டு ஒழுங்கா எடுங்க. டைரக்டர் கையில இருக்கு. அதனால 100 கோடியில படம் எடுத்தெல்லாம் ஃபெயிலியர் ஆகலையா? 200 கோடி படம் ஃபெயிலியர் ஆகலையா? கோடிகள் எல்லாம் முக்கியம், கதை களம் முக்கியம், அதை எடுத்து சொல்லுகிற விதம் முக்கியம். மக்கள் ஏற்கிற அளவுக்கு மக்கள் அப்படி தோய விடாம அப்படி உட்காரணும். ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி 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 மக்களை தெம்பேற்றி வலுவூட்டி வீட்டுக்கு போகும்போது சந்தோஷமா இருக்கும். அப்படி படம் எடுக்கிறதெல்லாம் சக்சஸ் தான். அதுக்கு அளவுகோல் பணம் அல்ல, கதையும் எடுக்கிற விதமும் தான். அதனால விஷால் சொல்றது அப்ப நடக்காது 1000 கோடி அதெல்லாம் நான் ஏற்றுக்க தயாரா இல்லை. அவர் ஏதாவது ஒண்ணு போகிற சொல்லிட்டு போவார். அவ்வளவுதான் அவருக்கு பதிலா சார். உங்ககிட்ட ஒரு வீடியோ காட்டணும்னு நினைக்கிறேன் சார். இந்த வீடியோவை நீங்க எப்படி பாக்குறீங்க அண்ட் இத பத்தின உங்களுடைய கருத்து? எனக்கு நடந்துச்சுங்க. எனக்கு ஒரு படம், நான் எதுவுமே பேர் சொல்ல மாட்டேன், ஒரு படம் நான் ஹீரோவை நடித்த படம். அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அது வேணா சொல்லிடுறேன், பாலக்காட்டு மாதவன் ஒரு படம், நானும் சோனியா அகர்வாலும் பண்ணது. முழுக்க முழுக்க ஹியூமர், விழுந்து விழுந்து 2.5 மணி நேரம் நீங்கள் சிரிக்கலாம். அந்த படத்துக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய தேட்டர், மலேசியாவில் தேட்டர், கர்நாடகா ரைட்டு, கேரளா ரைட்டு எல்லாம் ரெடியாக இருக்கும்போது 15 நாளைக்கு பின்னாடி வர வேண்டிய ஒரு பெரிய ஹீரோவோட படத்தை அது பாகுபலியோட சேர்ந்து விட்டா தனக்கு பிரச்சனை வந்துடும், தேட்டர் கிடைக்காதுன்ட்டு 15 நாளைக்கு முன்னாடி கொண்டாந்து ஒரு பெரிய ஹீரோ ரிலீஸ் பண்ணார். சொல்ல மாட்டேன், பெரிய ஹீரோ, சீனியர் ஹீரோ ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ணும்போது நாங்கள் எவ்வளவோ கெஞ்சினோம். அப்போ உள்ள தயாரிப்பாளர் சங்கத்தால் எனக்கு எந்த ஹெல்ப்பும் கிடைக்க முடியலை. கடைசியில் அந்த படத்தினால இங்கே உள்ள 200 சொச்சம் தேட்டரு 60 சொச்சம் 100 சொச்சம் தேட்டராக குறைஞ்சது. மலேசியாவில் 60 தேட்டர் என்பது 16 தேட்டராக குறைந்தது. கர்நாடகா ரைட்டை திருப்பி கொடுத்துட்டான், கேரளா ரைட்டை திருப்பி கொடுத்துட்டான். படம் வாஷ் அவுட் ஆச்சு. மிக குறைந்த கலெக்ஷன் பண்ணி நஷ்டம் அடைந்தது. அப்புறம் நான் இந்த படத்தை 12th கொண்டு வரதுனால என்னென்ன விதமான பிரச்சனைகளை நான் ஃபேஸ் பண்றேன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு பெரிய படத்துக்கு நடுவில் என் சின்ன படம் வர்றதுதான் பிரச்சனைன்ட்டு. அதை வரவிடாம இருக்கிறதுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு இங்க. முதல்ல சாதாரணமா கேட்பாங்க, ஏன் சார் உங்களுக்கு அந்த வேலை அப்படின்னுவாங்க. இது என்னது, இது சினிமா, ஒரே நேரத்துல 2 படம் வரலாம், 4 படம் வரலாம். அது ஏன் அப்படி கேட்கறாங்கன்னு தெரியும். அது மைண்ட் செட்டே உங்களுக்கு அப்படிதான் இருக்கு. எதுக்கு சார் அந்த படத்தோட போய் மோதிக்கிட்டு, அந்த படத்தோட நம்ம ஏன் மோதுறோம்? ஒரு 1000 தேட்டர் இருக்குன்னா அதுல 800 தேட்டருக்கு அந்த படம் வரும். 900 தேட்டருக்கு வந்தா கூட எனக்கு 100 தேட்டர் போதும். அதுக்குள்ள போய் நான் எப்படியாவது சமாளிச்சு அதை காட்டணும், நிரூபிக்கணும். சோ அது என்னுடைய பிரச்சனை. அதுல அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரியல, பட் அவங்க நம்மளுடைய வெல்விஷஸாவும் இருப்பாங்க. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இந்தியன் 2 படம் வரப்போகுது. அதே நாள்ல பார்த்திபன் அவர்களுடைய டீன்ஸ் படத்தையும் அவர் ரிலீஸ் பண்ண போறாரு. சோ இது பெரிய பட்ஜெட் உள்ள படங்கள் வரும்போது சின்ன பட்ஜெட் உள்ள படங்கள் வந்ததுன்னா அது சிறிய அளவுல போக மாட்டுது அப்படின்ற ஒரு பேச்சு ஒரு பக்கம் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி இவர் சொல்லக்கூடிய விஷயம், படமே வெளியில வராம விடுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதுவும் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சோ இதை எப்படி பாக்குறீங்க சார்? இதே பிரச்சனை தான் ஃபர்ஸ்டும் அவருக்கு நடந்திருக்கு விவேக் சார். தியேட்டருக்காரங்க முதல்ல கலெக்ஷன் தான் பாக்குறாங்க. அவங்க இந்த என்ன படம், இந்தியன் 2க்கு தியேட்டருக்காரங்க ஒரு நல்ல அட்வான்ஸ் கொடுத்துட்றாங்க. இந்த அட்வான்ஸை அவங்க எடுக்கணும். இப்போ பார்த்திபன் படத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது தனியாக வந்தால் கூட ஏதோ ஒரு 50,000 1 லட்சம் அப்படி கொடுப்பாங்க. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் வீக் கலெக்ஷன் தியேட்டருக்காரங்க எடுத்துருவாங்க, நம்பிக்கை. இப்போ இந்த பெரிய படம் வரும்போது பார்த்திபன் படத்துக்கு உள்ள போக மாட்டாங்க, இந்த பெரிய படத்துக்கு தான் போவாங்க. பட் வந்ததுன்னா இந்த படம் கூட ஜெயிக்கலாம், பார்த்திப படம் ஜெயிக்கும். பட் தியேட்டருக்காரங்க ஒத்துக்கணும். அதுக்கு பின்னால் இருக்கிற இந்த பணக்கார சக்திகள் இருக்குல்ல, கார்பரேட் கம்பெனிங்க உள்ள பூந்துச்சு. அவங்க பவரை வச்சு இப்போ தியேட்டர் எடுக்கிறது அது முக்கியமாக இருக்கிறதால சின்ன படங்களுக்கு தியேட்டர் கிடைப்பதில்லை. என்னுடைய இந்த மாதிரி பெரிய படம் 1 வாரம் ஓட போகுது. அதுக்கு என்னன்னா 1 வாரத்துக்கு முன்னாலேயே படங்கள் கொடுக்க மாட்டாங்க. 1 வாரத்துக்கு அப்புறம் தான் 2 வாரம் பொறுத்து தான் புது படம் கொடுப்பாங்க. அந்த கலெக்ஷனை எடுத்த பிறகு தான் கொடுப்பாங்க. அதனால இந்த படம் பெரிய படம் ஓடின பிறகு சின்ன படங்களை போடுறது நல்லது.
நான் இதுவரை அனுபவத்தில் கண்டது இதுதான். ஸோ இது மாதிரி ஒன்றா விடக்கூடாதுன்னே சொல்கிறீங்க. அப்போ விடாமல் இருந்தால் நல்லது. ஆனால் பார்த்திபன் வந்து ஒரு தைரியசாலி. அவர் திறமையில் அவருக்கு பெரிய நம்பிக்கை உண்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் அந்த மாதிரி தான் விட்டுருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி அவர் அப்படிதான் பண்ணுவார். எதிர்மறையாக தான் ஒரு போட்டினா அதை ஜெயிச்சு பார்ப்போம்னு விடுவார். தப்பு இல்லை. ஆனால் தேட்டருக்காரங்க ஒத்துக்கணுமே. இப்போ 940 தேட்டர் இருக்கு. 940 ஒரு 700 தேட்டர் மற்ற கூட 240 தேட்டர் அந்த படத்தை கொடுக்கட்டும். இல்லை ஒரு 150 தேட்டர் கொடுக்கட்டும். அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா இது பிக்கப் ஆகிடும். ஆயிருக்கு அப்படி. பல பெரிய படங்கள் டவுன் ஆகி சின்ன படங்கள் தூக்கியிருக்கு. வரலாறு இருக்கு. அதனால இந்த தேட்டருக்காரங்க தான் இந்த கலெக்ஷனுக்காக இதை பண்றாங்க. இது வந்து பார்த்திபன் அவர்கள் தான் பார்த்து ஹேண்டில் பண்ணணும்ன்றீங்க. ஆமா. ஓகே. அண்ட் ஃபைனலி உங்களை பத்தி சார், நீங்க வந்து நிறைய பிரஸ் மீட்ல கலந்துக்கிறீங்க, நிறைய விஷயங்கள் பத்தி பேசுறீங்க. அந்த பிரஸ் மீட் எந்த படத்துக்கானதோ அதை தாண்டி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் பேசி அந்த இடத்துல ஒரு கான்ட்ரவர்சி வந்து கிரியேட் பண்றதுக்கான முக்கியமான காரணம் என்ன சார்? அதெல்லாம் ஒன்றும் கான்ட்ரவர்சி இல்லை. அதாவது அது ஒரு விழா, தயாரிப்பாளர் நடத்துகிற இசை வெளியீட்டு விழா. அப்போ என்னை நம்பிக்கையோடு கூப்பிடுறாங்க. கூப்பிடும்போது இந்த படத்தை பற்றி வாழ்த்தி நிறை குறைகளை சொல்லி, இந்த சினிமாவில் இருக்கிற சில விஷயங்களை, தவறுகளை, இந்த சின்ன படங்கள் ஏன் பாதிக்குது, சில பெரியவங்களால் சின்ன ப்ரொடியூசருக்கு ஏன் பாதிப்பு ஏற்படுது, அந்த செய்தியை சொல்லணும். இல்லைன்னா நான் பேசி பிரயோஜனம் இல்லை. அந்த கருத்தினால் சில விழுவனை தவிர யார் மனசும் புண்படணும் அப்படின்ற எண்ணமே எனக்கு கிடையாது. நான் அந்த மாதிரி பேசுகிற ஆள் இல்லை. இந்த காப்பிரைட் பிரச்சனை பெரிய பேசும் பொருளாச்சு. நீங்களும் அதுக்காக நிறைய சொல்லியிருக்கிறீங்க. ஸோ இந்த காப்பிரைட் பிரச்சனைக்கு என்னதான் முடிவு அண்ட் உங்களுடைய பார்வையில எப்படி பாக்குறீங்க? இனிமே ஒரு முடிவும் கிடையாது. அது இளையராஜா விட மாட்டார். அது வாங்கிட்டார். இல்ல பொதுவாவே சொல்றீங்க பொதுவாகவே இது ப்ரொடியூசருக்கு சொந்தமானது. ஏன்னா எல்லா பணமும் கொடுத்து தான் அவர் வேலை வாங்கிட்டார். வேலையை வாங்கினார். அந்த முதல்லயே அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்கன்னு வச்சுங்க, இந்த படத்தில் இசையமைக்கிற இசையமைப்பாளருக்கு 50%, தயாரிப்பாளர் 50% அக்ரிமெண்ட்ல இருந்தால் கொடுக்கணும். இல்லை அக்ரிமெண்ட்ல போடாமல் மொத்த செலவும் ப்ரொடியூசர் பண்ணி பாட்டை மட்டும் நம்ம வேலை வாங்கிட்டோம்னா அது ப்ரொடியூசர் சொந்தம். தயாரிப்பாளர் சங்கம் எப்போ ஸ்ட்ராங்காக இருக்கும்? ஆந்திரா வெரி ஸ்ட்ராங். தயாரிப்பாளர் சங்கம் என்ன முடிவெடுத்தாலும் அதான் நடக்கும். சக்தே இந்தியான்னு ஒரு படம் பார்த்தேன், ஹிந்தி படம். ஆனா அதே படம் தமிழ்ல எடுத்தாங்க தெரியுமா? பிகில். இல்லாத கற்பனையை பண்ணி செலவு கோடி கோடியா ஆக்கி அநியாயம். இப்ப வந்த ஒரு ஹீரோ 4 கோடி கேட்கிறாரு. ஒரு படம் தான் சக்சஸ் ஆச்சு. ஹீரோ கிட்ட ஒரு துப்பாக்கி இருக்கும், மற்றவங்க கிட்ட 50 துப்பாக்கி இருக்கும். ஆனால் 50 துப்பாக்கி ஹீரோ மேலே போடாது. இவர் டுப் 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 டுப்னு சுற்றி